அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வள்ளிக்கிழங்கு மசாலா வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கு 200 கிராம் அளவு வள்ளிக்கிழங்கு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு பட்டையை உரித்து எடுத்துட்டு குக்கரில் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 3 விசிலில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு கொஞ்சம் உடஞ்ச மாதிரி வரணும், அப்படியே கல் மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப குழையாமல் வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 8 சின்ன வெங்காயம் குண்டு குண்டாக நறுக்கிக்கணும். ஒரு சின்ன தக்காளி, தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு 5 பல் பூண்டு தனியாக நச்சு எடுத்துக்கலாம். கடாயை வச்சுட்டு தேவையான அளவு கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை இலை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வெறும் சோம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். சோம்பு மட்டும் சேர்த்தாலே போதும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி சேர்த்துக்கலாம். கிழங்கு மசாலாக்கெல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், பூண்டை தோலோடு நச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்தா போதும். மிதமான தீயில ஒரு 4 நிமிஷம் வேக விடலாம். அப்பப்போ கிண்டி விடணும். மசாலாலாம் சேர்ந்து செவந்து வரும். அப்போ அடுப்பாக பண்ணிடலாம். இப்போ வள்ளிக்கிழங்கு மசாலா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மரவள்ளிக்கிழங்கு நல்லா சுவையாக இருக்கும். உருளைக்கிழங்கை விட இது சுவையாக இருக்கும். சாம்பார், ரசம், தயிர் சாதம், பழைய சோறுக்கெல்லாம் தொட்டுக்க நல்லா சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.